திமுக பொறுத்தளவு வந்து அவங்க ஆட்சியில் இருந்தால் அவங்க கருத்து வந்து தமிழுக்கு இருக்குங்க, ஆட்சிக்கு வந்தா தமிழெல்லாம் வராது. இதுதான் வந்து திமுகவினுடைய நிரந்தரமான கொள்கை முடிவுங்க. இவர் சிபி ராதாகிருஷ்ணன் பொறுத்தவரை நல்ல மனிதர். தமிழர் என்ற முத்திரை அவர் குத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு வேட்பாளருக்கு தமிழ், திராவிடம், இந்த சாதி அந்த சாதி இந்த முத்திரைகள் எல்லாம் தேடுவதே தவறான. கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு தேசிய கட்சிக்கு போன பிறகு நாங்கள் தமிழர் நிறுத்திக்கிறோம் சொன்னாலே வந்து யூ லூஸ் யுவர் கிரெடிபிலிட்டி. அதனால வந்து பிஜேபி இதை வச்சு ஒரு அதாவது வந்து வேற யாருமே வந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பொதுவாக ஹி இஸ் அ வெரி குட் மேன். அது வந்து அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு தன்மை வாய்ந்த மனிதன். சொல்லுங்க. அதுதான் நாங்கள் வந்து அவர் கல் இறக்குனா நாங்கள் வேற மாதிரி பண்ணவங்களுக்கு சொல்லி திருச்சியில் மாநாடு போட்டோம். அவன் கல் இறக்கலையே. 500 வேளாளர் வந்து எட்டு வந்து இருக்கணும்னு சொல்லி அந்த ஞாயிற்றுக்கிழமை மாநாட்டில் போட்டு அவருக்கு ஒன்றுமே சொல்லுங்க. அவர் பெரிய தலைவர். அவர் என்ன பேசுறாருன்னு இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார். சரிங்களா? அவருக்கு என்ன 500 வாக்குறுதியில் வந்து 373 வாக்குறுதியை வந்து திமுக நிறைவேற்றுவதற்கு இன்னைக்கு அறிக்கை விட்டிருக்காங்க. 5 மில்லியன் அவங்க தொடர்ந்து நாங்கள் வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு சொல்லிட்டேன். 90% வந்து நிறைவேற்றிட்டோம் திமுக சொல்றது. 373 வாக்குறுதி நிறைவேற்றினாங்க. அதாவது எந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறோம், எந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கிறது மிக முக்கியமாக. முதல்ல 505 வாக்குறுதி கொடுத்தது அதே ஒரு சம்பத், அதே வந்து ஒரு ஏமாற்றம். ஒரு நல்ல அரசியல் கட்சிக்கு 505 வாக்குறுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 505 வாக்குறுதி கொடுக்குற போதே நீங்கள் வந்து இந்த மக்களை குழப்பறது தான் நோக்கம்னு முடிவு பண்ணி தான் வந்து அதை கொடுக்குறாங்க. இந்த 505 குழப்பத்தில் வந்து எந்த குழப்பத்தை நிறைவேற்றிக்கிறாங்க? அவங்க சொன்னது ஏதாவது என்ன நிறைவேற்றிக்கிறாங்க, என்ன போயிடுச்சு? நான் தான் சொன்னேங்க, கிராமத்தில் நீங்கள் வந்து ஊர் ஊராக போனீங்க. யாருங்க? டாஸ்மாக், அதாவது வந்து ஸ்டாலின் வந்து பேசினார். நாங்கள் எல்லாமே போராடிக்கிறோம்னா சேர்ந்து 2014 அப்போ ஏடிஎம் காட்சி வந்தோம். அவர் வந்து சசி பெருமாள் அதுதானே, அவர் வந்து நாகர்கோயிலில் டவரில் ஏறி உயிர் வந்தார். அப்போ வந்து தமிழ்நாடெங்கும் மதுக்கடைகளை மூட வேண்டுங்கிற போராட்டம் இருந்தது. கனிமொழி ஊர் ஊராக போய் இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் வந்து அதிகரிக்குதுன்னு நீங்கள் பேசுனீங்க. வந்த உடனே முதல் கையெழுத்து மது போடுவோம்னு சொன்னீங்க. அதை நிறைவேற்றினீங்களா? நிறைவேற்றினீங்களா? சரி. வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்கறதா சொன்னீங்களா? நிறைவேற்றினீங்களா? சரி. வெளிமாநில, அதாவது வந்து தொழிற்சாலைகள் வந்தால் உள்ளூர்காரர்களுக்கு தான் வேலை முன்னுரிமைன்னு சொன்னீங்க. அதுக்கு சட்டம் ஏற்றினீங்களா? நீட் தேர்வுக்கு சட்டம் ஏற்றிருக்கீங்களா? ஆச்சுங்களா? தென் வந்து பெட்ரோல் டீசல் அது வந்து குறைக்கிறதுக்கு பண்ணீங்களா? அது பண்ணீங்களா? ஆசிரியர்களுக்கு வந்து பழைய ஓய்வூதியத்தை பேசுனீங்க, அது வந்து செஞ்சீங்களா? போக்குவரத்து தொழிலாளர்களை வந்து அவருடைய பழைய ஓய்வூதிய திட்டம் அமலாக்கம் சொன்னீங்க. ஸோ மிக முக்கியமாக எதையெல்லாம் அமலாக்கி இருக்கணுமோ அதுக்கு உண்டான எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கலாம். அதை விட்டு எல்லாமே பேப்பரில் நிறைவேற்றக்கூடிய சில சட்டம் இருக்குதுங்களா? இதே இதுலேருந்து 505 கலப்பு திருமணத்தை ஊக்குவிப்போம்னு சொல்லி அதை இருக்குதுங்க. நான் இப்போ ஓட்டப்படாதது வந்து தினவர் வந்து ஒரு ஃபுல் பேஜ் விளம்பரம் பண்ணேன். அப்போ சொல்லிக்கிறேன், இவங்க செய்ய மாட்டாங்க, செய்ய கிடையாது. இவங்க அங்கிருந்து வெளியே வந்து எழுதோரமாச்சு. ஓகேங்களா? வேறு ராயல் டு த கிங்ஸ் தான், அந்த கிங்ஸ் கன்சிலுங்கிறவாறு இவங்க வந்து ராஜ விசுவாசத்தில், சாதி விசுவாசத்தில் திமுக ரொம்ப இருக்குது. அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க ஆட்சியில் தான் அதிகமான தப்பு நடக்க போகணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து அதிகமான கௌரவ கொலைகள் யார் ஆட்சி நடக்குதுன்னா இந்த சுத்த சுயந்திராசங்கள், இவங்க முற்போக்கு சிந்தனையாளர், முற்போக்கு இவங்க ஆட்சி தான் அதிகமான கொலைகள் நடக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.